வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா 90களில் கலக்கிய நடிகர் ராமராஜன் அவர்களுக்கு திடீரென உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி பார்க்க போறோம். ராமராஜா இளையராஜா அவருடைய காம்போ பார்த்தீங்கன்னா இப்போது எடுபடுமா? வெளியான ஒரு அதிர்ச்சி செய்தி. வாங்க என்ன தகவல்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 90 காலகட்டத்தில் உச்ச நட்சத்திரமாக இருந்த ராமராஜனுடைய தற்போதைய நிலை வெளியாகியுள்ளது. அதாவது ரஜினி, கமல், விஜய், அஜித் இவருடைய திரைப்படம் இப்போது எவ்வளோ ரசிகர்கள் கொண்டாடுறாங்களோ அதற்கேற்ற போல 80-90களில் பார்த்தீங்கன்னா ராமராஜன் திரைப்படம் வந்தாலே மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையும், அது ரொம்ப நாளைக்கு அந்த திரைப்படம் ஓடும். அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்து வரார் ராமராஜன் அவர்கள். இப்போது உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. 34 வருஷமா முறியடிக்காத சாதனையே ராமராஜன் இளையராஜா காம்போ இப்போ எடுபடுமா? நீண்ட நாட்களுக்கு பிறகு இசைஞானி இளையராஜா ராமராஜுடன் கைகோர்த்துள்ளார். தற்போது ராமராஜன் நடித்த சாமானியன் படத்திற்காக இசையமைத்துள்ளார் இளையராஜா அவர்கள். ராமராஜனுக்கு மக்கள் நாயகன் என்ற ஒரு பெயரும் உண்டு. அவர் படங்கள் எல்லாம் அவர் மது, சிகரெட் குடிக்க மாட்டார். எம்ஜிஆர் மாதிரி அவர் சில கொள்கைகளை வைத்திருந்தார். இதுவரை அவர் வில்லனாக நடித்ததே கிடையாது. எவ்வளவோ பெரிய கம்பெனிகள் எனக்கு படம் பண்ணி கொடுத்தாங்க கேட்டபோது சின்ன சின்ன கம்பெனிகளை கை தூக்கி விடுவார். கரகாட்டக்காரன் 34 வருடம் ஆகிவிட்டது. இந்த படத்தோட ரீக்ரியேட்டை இதுவரை எந்த நடிகரும் படம் முறியடிக்கவில்லை. குணச்சித்திரம், வில்லம் வேடங்களில் கேட்டபோது அவர் நடிக்காமல் ஒதுங்கியே இருந்தாராம். இந்த பாடலில் ஒரு தகப்பன் மகனை கொண்டாடும் விதத்தில் இளையராஜா பாடியுள்ளார். இந்த காம்போ பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையாக இருக்கும் என்று ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாடலை அவரை எழுதியுள்ளார் என்பது விசேஷமாக இருக்குள்ளது. இந்த பாடல் எடுபடுமா என்பதை பொறுத்திருந்துதான் இந்த வீடியோல பார்க்கலாம். 83 வயதிலும் பலரும் வீட்டில் படுத்து தூங்கும் இந்த காலகட்டத்தில் 35 வயது இளைஞன் தன் மகளை கொஞ்சுவதை போன்ற அதே அன்பில் பாடியுள்ளார் என்பதும் தான் விசேஷம். தத்தித்தவா என்ற இந்த பாடலை அவ்வளவு அருமையாக பாடியுள்ளார் இளையராஜா. அன்பிற்கும் இடத்தில் தெய்வம் விளையாடும் மகளோ மகனே என்று கொஞ்சுவது போல பாடல் வரிகளை எழுதியுள்ளார் இசைஞானி இளையராஜா அவர்கள். தெய்வம் உள்ள இடத்தில் துன்பம் இருந்தாலும் இனிதாய் வாழ்வில் விளையாட என்றும் எழுதியுள்ளார். ஊர் என உலத்திருந்தேன், ஆனா இப்போது உனக்காக என் வாழ்க்கை உயிரை துணிந்தேன், வாழ்க்கையில உயர மகளை என சொல்லி இந்த பாடை ரொம்பவே அழகாக பாடியுள்ளார் இளையராஜா. கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு ட்ரெண்டிங் வேற. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த படம் எடுபடுமா இல்லைனா தெரியாதா? ஒரு முறை பாக்கியராஜ் கிட்ட சினிமா பற்றி தீர்மானிக்க முடியும்னு கேட்டபோது எதை பற்றி வேணும்னாலும் தீர்மானிக்கலாம், இந்த படம் ஓடுமா ஓடாதுன்னு யாராலுமே தீர்மானிக்க முடியாது என்று சொன்னார். இந்த நிலையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ராமராஜன் அவர்கள். அவருக்கு நிறைய ரசிகர்கள் பிரபலங்கள் எல்லாமே பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ராமராஜன் அவர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா வீடு திரும்ப வேண்டும் என்று இறைவனிடம் நம்ம வேண்டிக்கலாம். நீங்களும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.